வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஒரு பிரீஃபா கொடுத்துட்றேன். டெலுஷன் புவர் ஹீஸ், அது காமனா எல்லாருக்கும் இந்த பேஷண்ட் வெர்ஷன்ங்கிறது காமனா தெரியும். அதாவது லேக்கிங் ஆஃப் எனர்ஜி மட்டும் இல்ல, அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி இல்ல, மணி இல்ல அப்படிங்கிறது சொல்றதோட நம்மளுடைய எனர்ஜி இல்ல, பலகீனமா இருக்கு, வெளவெளன் இருக்கு, சத்து இல்லாம இருக்கு, ரத்தம் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றது பேஷண்ட் இன்டர்பிரேஷன். சார் சொல்லியிருப்பாரு டெலுஷன் புவர் ஹீஸ் அப்படிங்கிறது. இதே இந்த ஒரு 6 வெர்ஷனும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து தெரியுதா சார்? விசிபிளா இருக்கா சார்? ஹலோ, ஓகே ஓகே ஓகே. டெலுஷன் புவர் ரிலேட்டடா டல்னஸ்ங்கிற ரூப்ரிக்கும் வந்து உங்களுக்கு வந்து அதே மாதிரி தான் இருக்கும். அப்ப வந்து நீங்க நம்ம ரூப்ரிக் இவ்வளவு நாள் இருந்தாலும் இந்த ப்ராக்டிக்கலா நீங்க வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பொறுத்து தான் உங்களுடைய ஆர்ட்டே இருக்கு. அப்ப நீங்க ஒரு பேஷண்ட் சொல்றாரு அப்படின்னா, இப்போ டயபெட்டிக் அப்போ வந்து ஒரு வீக்கா இருக்காரு, டயர்டா இருக்காரு அப்படின்னா டெலுஷன் புவர் அப்படிங்கறதும் எடுத்துக்கலாம். அப்ப டல்னஸ் இன் டயபெட்டிக் அப்படின்னு ஒரு ரூப்ரிக் இருக்கு. அப்ப நீங்க அந்த சாப்டர்லயும் போய் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்ப டல்னஸ்ங்கிறது அந்த பிரைட்னஸ் வந்து லேக்கிங் ஆஃப் பிரைட்னஸ் தான் டல்னஸ். அந்த பிரைட்னஸ் இல்ல, டல்னஸ்ங்கிறது நம்மளுடைய ஸ்லகிஷ்னஸ்ங்கிற ஒரு மீனிங். ஸ்லகிஷ்னஸ் மென்டல் ஸ்லகிஷ்னஸ் மட்டும் நீங்க இன்டர்பிரேஷன் பண்ண தேவையில்ல, பிசிக்கல் ஸ்லகிஷ்னஸும் உண்டு. ஆஃப் காம்ப்ரிஹென்ஷன், அதை புரிஞ்சுக்க முடியல, யோசிக்க முடியல அப்படிங்கிறதும் வந்து ஒரு டல்னஸ் தான். ஒரு கேசஸ் கூட ஒரு சொல்லியிருப்பாரு. ஹெப்பார் செல்ஃப் நம்ம கொடுத்துருக்கோம், ஒரு ஃப்ரீ கிளாஸ்ல நான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு அந்த பையன் என்ன சொல்றாரு அப்படின்னா, 3 ஸ்டேட்டும் ஒன்னா வந்துடும். இப்போ இந்த டல்னஸ், ஸ்லகிஷ்னஸ், டிஃபிகல்டி ஆஃப் திங்கிங், காம்ப்ரிஹென்ஷன், இந்த 3த்துக்குமே ஹெப்பார் செல்ஃபோட வெர்ஷன் என்ன அப்படின்னா, இருமி டயர்ட் ஆயிட்டு சார், ஒண்ணுமே பண்ண முடியல, ரொம்ப அப்படியே களைச்சு போயிட்டு, டல்னஸ், காஃப் டோரிங், ஹெப்பார் செல்ஃப் ஒரே இருக்கு. இருமிட்டு இருக்கு, ஸ்கூல்ல நடத்திட்டு இருக்காங்க, என்ன நடத்துறாங்க, என்ன ஒண்ணுமே புரிய மாட்டுது, இந்த இருமல் இருக்கிறதுனால ஒண்ணுமே புரியல, அதுவும் டல்னஸ், காஃப் டோரிங். இந்த இடத்துல டல்னஸ், டிஃபிகல்டி ஆஃப் காம்ப்ரிஹென்ஷன், புரியல அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கணும். இப்ப நடுவுல பேசிட்டு இருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன், நம்ம என்ன யோசிக்கிறது, என்ன படிக்கிறது, எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேது, அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறேன் சார். டல்னஸ், டிஃபிகல்டி ஆஃப் திங்கிங், காஃப் டோரிங், இது 3த்துக்கும் 3 கேஸ். 3த்துலயுமே வந்து வெவ்வேறு வெர்ஷன்ல அந்த ரிசல்ட்டை நான் பார்த்திருக்கேன். அந்த டல்னஸ்ங்கிற ரூப்ரிக். நெக்ஸ்ட் ரூப்ரிக் ப்ராஸ்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட். இப்ப ப்ராஸ்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது மனசளவுல ஃபெட்டிக் ஆயிடுறது. ஒரு கேஸ் வந்து இப்ப பிரசண்டா, இப்ப ரீசெண்டா பார்த்தேன். அந்த பேஷண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தூக்கமே இல்ல, நைட்டு பூரா மனசு யோசிச்சுக்கிட்டே இருக்கு, ட்ரெயின் ஆஃப் தாட் வந்துகிட்டே இருக்கு, இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்து 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 காலைல மனசே டயர்ட் ஆயிடுது, பிரெயினே டயர்ட் ஆயிடுது அப்படிங்கிற, சுத்தமா தூக்கமே இல்லை அப்படிங்கிற. மனசு என்ன கண்ட்ரோல் மீறி அதை பாட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கு, என்ன மீறி அந்த மனசு யோசிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற. என்ன கண்ட்ரோல் மீறி யோசிக்குது, இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னா எப்படி சார் தூங்குவேன்? தூக்கமே இல்லை சார், காலைல எழுந்திரிச்சு பார்த்தோம்னா மைண்டே ஒரே டயர்டா இருக்கு அப்படிங்கிற. அப்ப அதுக்கு ரூப்ரிக் வந்து ப்ராஸ்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட், ஸ்லீப்லெஸ்னஸ், ப்ராஸ்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட், மென்டல் எக்ஸர்ஷன், வில் செல்ஃப் கண்ட்ரோல் போட்டு லாக்ஸேஜ் 30 கொடுத்ததுக்கு பிற்பாடு 1 மந்த்துக்கு பிற்பாடு அவருடைய ஸ்லீப்பிங் பேட்டர்ன்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராஸ்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட். ஸ்டூப்ரா ஸ்டேட் அப்படிங்கிறது, செமி கோமேட்டிக் ஸ்டேட். அதாவது பார்ஷியல் கோமா அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது ஃபுல் கோமாவுக்கு போகல, ஒரு ரெஸ்பான்ஸ் ரொம்ப டீப் ஸ்டிமுலே அப்ப அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கும். இட் இஸ் நாட் அன்கான்சியஸ் ஸ்டேட் கிடையாது, ஒரு செமி அன்கான்சியஸ் ஸ்டேட் அப்படின்னு வச்சு, அது ஸ்டூப்பர் ஸ்டேட். டார்பர் அப்படின்னா உடல் மந்தம், எந்த வித ஆக்டிவிட்டியுமே இல்லாம அப்படியே கிடக்கிறது, வருவாங்க அப்படியே ஒரே இடத்துல படுத்திருக்காரு, எந்த வித செயல்பாடும் இல்லை, எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை, அப்படியே படுத்திருக்காரு, அது டார்பர் ஸ்டேட். வியரிசம் அப்படின்னா 2 இருக்கு. வியரிசம்ல மென்டல் வியரிசம், பிசிக்கல் வியரிசம். பிசிக்கல் வியரிசம் அப்படின்னா டூ மச் ஆஃப் எக்ஸர்ஷன், கடுமையான வேலை செஞ்சதுக்கு பிற்பாடு உண்டான அசதி, அது வியரிசம், அது பிசிக்கல் வியரிசம். மென்டல் வியரிசம்னா இப்ப 4 மணி நேரம் 5 மணி நேரம் கிளாஸ், 6 மணி நேரம் கிளாஸ்னா அப்படியே மயங்கி விழுவுறது,
இப்ப டூ மச் ஆஃப் எக்ஸர்ஷன் அப்ப வர டயர்ட்னஸ் அப்படிங்கிறது நம்ம வியரிசம். இப்ப மூணு ஒரு 6 இது நம்ம சொல்லியிருக்கோம், டிஃபரன்சியேஷன் சொல்லியிருக்கோம். இதை எப்படி ப்ராக்டிக்கலா அப்ளை பண்றது? இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸஸோட ஒரு 2 கேஸ் சொல்றேன். அந்த 2 கேஸ் வந்து வீடியோ கேஸ் தான். ஜஸ்ட் முதல்ல சொன்ன மாதிரி தான். நம்ம கேஸ் டேக்கிங் பார்த்துருக்கோம், பிபிபி பார்த்துருக்கோம், டிஃபரன்சியேஷன் பார்த்துருக்கோம். இப்ப இந்த எனர்ஜி ரிலேட்டட் ரூப்ரிக்கை எப்படி ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ற மாதிரி 2 கேஸ், கொஞ்சம் ஷார்ட் கேஸ் தான் பாருங்க. அதுக்கு உண்டான இதை வந்து என்னென்ன பேஷண்ட் வெர்ஷன் அப்படிங்கறத நோட் அவுட் பண்ணீங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு லைவ் கேஸ் ஒன்று போடுறேன். கேஸ் வந்து மலேரியா வந்ததுக்கு பிற்பாடு அந்த பேஷண்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் வீக்னஸ், அந்த மலேரியாவோட பாதி சிம்டம், ஃபீவர்லாம் இல்லை, அந்த ரைகர் அந்த சில்னஸ் எல்லாம் இருக்கு, அதோட வந்தாங்க. ரெடியா? கேஸ் போடலாங்களா? ஹலோ போடலாம் சார். ஹலோ சார் போடலாம். ஓகே. ஓகே ஓகே, இந்த வாரம் வந்துட்டு சார் கேஸ் போடுற சார். ஆடியபிளா இருக்கான்னு ஒரு தடவை நோட் பண்ணீங்க சார். சொல்லுங்க. என்ன ஓகேவா சார்? எனக்கு உடம்பு ஒரே லூஸ் மோஷன் சார். ஓகேவா? ஹலோ ஓகே ஓகே சார். சுகருக்கு பரவாயில்லன்ட்டு கேப்பனும் தோசை சாப்பிட்டேன். அது மாவு சரியா வேற அதுல மோஷன் ஆச்சு. தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு மோஷன் ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் சரியா போயிடுச்சு. அதெல்லாம் சரியா பண்ணப்ப இதெல்லாம் வந்து 2 நாளைக்கு ஜுரம் அடிச்சது. ஜுரம் அடிச்சது பார்த்தா தூக்கி போட்டு ஜுரம் ஜாஸ்தியா போச்சு. அது டாக்டர்கிட்ட கொண்டு காட்டினதுக்கு முதல்ல மாத்திரை ஒன்றா கொடுத்தா, அப்புறமா வந்து மலேரியா டெஸ்ட் சொன்னாங்க. டெஸ்ட் பண்ண மலேரியா சிம்டம்ஸுக்கு மலேரியா மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் சாப்பிட்டாச்சு, ஜுரம் போச்சு. ஆனா ஒண்ணுமே வேலை எதுவும் செய்ய முடியல. எழுந்திருக்க முடியல, நடக்க முடியல, சத்தமா பேச முடியல. யாராவது சொன்னா கோவம் வருது, சாப்பிட முடியல. மெயினா இத்தோடு சாப்பிடுறதுக்குள்ளேயே வாமிட் வரது இருக்கு. அது இருந்தது. அது என்னன்னா அப்புறம் அது என்னவோ மலேரியாவோட வைரஸ் கொஞ்சம் இருக்கும், அது 1 மாசம் அப்படிதான் இருக்கும், அதுக்கப்புறம் சரியா போயிடும். 2வது உங்களுக்கு உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு, அதனால அதெல்லாம் அப்படி இருக்கும், சரியா போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா சரின்னு பார்த்தேன். அப்புறம் முடியல, இவரால ஒன்றும் அவங்க முடியாது, செய்ய முடியல. எங்க வீட்டுல நானு, அவரு, என் பையன் தான். அங்க மெட்ராஸ்ல அவன் ஆபீஸ் போயிடுவான் பணம் காத்தால. இவரு வெளியில வாசல போக முடியாது, பாவம். இவரு ரிட்டையர்டு தான், இருந்தாலும் பாவம் இவரே எல்லாம் செய்ய வேண்டியிருக்குது. அப்புறம் இவர் சொன்ன என் பொண்ணு அவ சொன்னா, நீ வந்துருப்பா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா. அப்ப நான் அதான் நாங்க வந்து எல்லாம் உனக்கு வந்து எழுப்பெல்லாம் கிடையாது, என்னால உனக்கு வந்து தொந்தரவாதான் இருக்கும். அப்புறம் கூப்பிட்டுட்டு நீங்க மட்டும் ஏதாவது சொன்னா எனக்கு கோவம் வரும் அப்படின்லாம் சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைம்மா, நீ தான் நான் பாத்துக்கிறேன். இங்க வந்து நான் வந்து இன்னைக்கு நாளைக்கு 1 வாரம் ஆகும். இங்கேயே இருக்கேனே தவிர என்னால ஃப்ரீயா மூவ் பண்ண முடியல. ஏன்னா நடக்க முடியல, செய்ய முடியல, எல்லாம் கஷ்டமா இருக்கு. எல்லாரும் வயசானவங்க, அவங்க மாமியார் வயசானவங்க செய்யணும், மாப்பிள்ளை இருக்காரு, படுத்துக்கிறதா கஷ்டமா இருக்குதான் இருக்கு. ஆனா இன்னமும் என்னால வந்து ஃப்ரீயா ஒண்ணும் பண்ண முடியல. எனக்கு ஒரே எப்பாதான் சிவேனு செத்து போயிடலாம் தோணுது. ஏன்னா நம்மளால இருந்து நம்மளால யாருக்கும் இந்த ஒத்தாசையும் இல்லை. வயசாயிடுச்சு, முடியல. ப்ரெஷர் இருக்கு, சுகர் இருக்கு. ப்ரெஷர்லாம் நார்மல் தான், சுகர் எப்பாவது ஏறிக்கும் இறங்கிக்கும். அது தவிர வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வேற கொஞ்சம் இருக்கு. 2 நாளா கொஞ்சம் உடம்பு கீழே நடமாடுறதுல கூட சமயத்துல ஷிவரிங் இருக்கு, உடம்பு தெம்பே இல்லை. அது யாராவது சொன்னா கோவம் வருது, அழி ஆத்திரம் வாங்குறது, ஏடாப்பா இருக்கும்னு தோன்றது. ஏன் இருக்கும்னு எனக்கு தோன்றது. இப்போ எல்லாம் கேட்டா ஒருத்தர் மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேங்க. என்ன மாத்திரை? கொடுக்க மாட்டேங்க.
வாங்கி கொடுக்கணும், வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறா. அதனால ரைட்ல தூக்கமும் சரியா வர மாட்டேங்குது. டெய்லி இந்த மாத்திரை எல்லாம் போட்டுருக்கு. நான் நிறைய மாத்திரை இந்த டப்பாவை திறந்தாலே ஒரே மாத்திரை மாத்தம். சாப்பாடே பிடிக்க மாட்டேங்குது. மாத்திரையே போட்டு சாப்பிட்டு அதெல்லாம் பிடிக்கல. எனக்கு வந்து ஃப்ரீயா இருக்கணும். நான் யாருக்கும் தொந்தரவு அவ்வளவுக்கு கொடுக்க மாட்டேன். அடுத்த குத்த சொல்ற அளவுலயே நான் நடந்துக்க மாட்டேன். அதே மீறி யாராவது சொன்னா எனக்கு கோவம். அது நான் முடியாதுமா, அது என்னன்னு எனக்கு தெரியல. என்ன சொன்னா கோவம்? யாராவது ஏதாவது சட்டுன்னு சொன்னா கூட எனக்கு உடனே கோவம் தான் வருது. என்ன ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ற மாதிரி பேசுனா எனக்கு கோவம். இவர் எங்க வீட்டுல கொஞ்சம் சமயத்துல கிண்டலா எல்லாம் பேசுவார். அந்த வீடியோ கிண்டலா பேசுனதெல்லாம் எனக்கு ஆத்திரமா வருது. ஏன்னா எனக்கு முடியலன்னு அவருக்கு தெரியும். எனக்கு கல்யாணம் ஆகி 42 வருஷம் இருக்கு. நான் இவ்வளவு நாளா ஒர்க் பண்ணிருக்கேன். நல்லாதான் ஒரு வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி கூட வச்சுக்காத வீட்டை நல்லா நீட்டை பண்ணி வீடெல்லாம் நீட்டா வச்சு எல்லாரும் கூட சொல்லுவாங்க, என்னவா அவங்க வீடுகளை படிச்சு வச்சு இப்ப கூட என் வீடு நான் சுத்தமா தான் வச்சுட்டேன். அப்படி இருக்கும்போது இப்ப நம்மளால முடியல. அதே இப்போ ஒரு 4-5 வருஷம் எனக்கு ரொம்ப முடியல. என்னால துணிஞ்சு பெருக்க முடியாது. வீட்டு வேலையெல்லாம் செய்யலாம். பாத்திரம் தைக்கிறது, சமையல் வேலையெல்லாம் நான் பாத்துப்பேன். துணியெல்லாம் கொஞ்சம் அவர் துவைச்சிடுவாரு, வாஷிங் மிஷின் போட்டுருவார். வீடு பெருக்கெல்லாம் என் பையன் பண்ணிடுவான். அதே கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும். என் பையனுக்கு கல்யாணம் வேற ஆகல. எனக்கு அந்த கவலையே மனசுல நிறைய என்னால ஒண்ணும் பண்ண முடியல. அவன் வயசு 30 வயசு ஆச்சு. நல்லா ஆனந்தம் வந்துட்டாங்கலாம், நல்லாதான் சம்பாதிக்கலாம், நல்லாதான் இருக்கான். ஆனா இன்னும் பொண்ணு ஒண்ணும் கிடைக்கல. ஒரு கல்யாணம் ஆனா கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. இது இல்லாம செஞ்சு கொஞ்சம் உடம்பு முடியாது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த உடம்பு இப்படியே இருக்கும்? நான் பழையபடி எப்ப எனக்கு நடமாட முடியும்? அது எனக்கு தெரியணும். இல்லைன்னா எனக்கு எதான் நான் மாத்திரை வாங்கி சாப்பிடுவேன். என்ன பண்றேன்? ஏன் சொல்றேனே, இருக்கக்கூடாது. சொல்றேன் இருக்கக்கூடாது. யாராவது திட்டக்கூடாது. குத்த சொல்றதுன்னா கஷ்டமா இருக்கு. அதாவது நம்மளால முடியலன்னு தெரிஞ்சு அது சொல்லும் போது கஷ்டமா இருக்கும். என்ன சொல்லுவாங்க? சாதாரண நீங்க எல்லாரும் முடியலன்னு உங்களுக்கு தெரியும், மறு மாசம் கொடுத்து அப்புறம் ஏன் இப்படி பண்ண செய்யறேன் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கே தெரியும் உடம்புல மறு மாசம் அது திருப்பி சொல்லி கேட்கலாம் எனக்கு வரும். அவங்க என்ன சொல்றது உங்களால தாங்கி பண்ணுது? சாதாரண என்ன ஒரு மாதிரி கிண்டலா பேசி எனக்கு பிடிக்காது. என்ன ஒரு மாதிரி நக்கல் பண்ற மாதிரி பேசி நான் என்ன வீடும் செய்யற மாதிரி பேசிடுவேன். அது அவ தமாஷுங்கிறா, எனக்கு அந்த தமாஷா எடுத்துக்க முடியல. என்னால எனக்கு கோவம் தான் வருது. நான் என் மனசுக்கு எது சரின்னு போடுறோம் அதுதான் செய்வேன். சொத்து கோசரெல்லாம் நான் ஒண்ணு செய்ய மாட்டேன். எனக்கு சரின்னு பட்டா நான் செய்வேன். அடுத்தவா இது சரிதான் செய்யலாம் கூட இல்ல, எனக்கு இதுதான் சரியா இருக்கு அப்படின்னு வாசல்ல கூட ஒரு சாமான் வந்து விலை சொல்றா, நான் அடுத்தவா கேட்டு விலை ஜாஸ்தின்னு கூட எனக்கு தேவைன்னா நான் வாங்கிடுவேன். ஏன்னா எனக்கு அது தேவை. அதனால கொஞ்சம் கூட போனா நான் வாங்கிடுவேன். எனக்கு அந்த மாதிரி யாராவது கேட்டா கூட எனக்கு மனசுக்கு பிடிச்சுன்னா அவளை எந்த இதுக்கும் பண்ணிடுவேன். எனக்கு குழந்தை வெளியே தூக்கி பிடிச்சி எல்லாம் கஷ்டப்பட்டெல்லாம் பிடிக்காது. என்னால முடிஞ்சா சாப்பாடு கொடுப்பேன், எல்லாம் கையில ஒரு 10 ரூபா பணம் கொடுப்பேன், எல்லாம் செய்வேன். ஏன் அடுத்தவா செய்யுதுன்னு கேட்டா எனக்கு அது சொல்ல தெரியாது. அது ஏன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுவேன். அது ரொம்ப இரிட்டேட் பண்ணி பேசினா எனக்கு கோவம் வரும். ஏன் இஷ்டம் நான் செய்யறேன், அவ்வளவுதான். தப்பாலாம் நான் ஒண்ணும் செய்யல. இல்ல இப்படியே இப்போ வராங்க, ரொம்ப பசிக்கிறதுமா கஷ்டமா இருக்கு, குழந்தைய வச்சு அப்படின்னு கேட்டா நம்மகிட்ட இந்த சாப்பாடு இல்லைங்க, சாப்பாடு போட்டு கையில 10 ரூபா பணம் கொடுக்கல என்ன குறைஞ்சிட்டு வரோம். நம்ம கடவுள் நமக்கு கொடுத்துருக்காங்க, அதை செய்ய அதையே நீ இவ்வளவுதான் செய்யற, நமக்கு என்ன பெரிய தாராளமா அப்படின்லாம் கேட்டா ஒண்ணும் குறைஞ்சி போறது. நீங்க 10 ரூபா கொடுத்தா வேற எதையோ 10 ரூபாய் குறைச்சிட்டு வரோம். அதெல்லாம் கேட்டா எனக்கு வயசு 65 முடிஞ்சு போயிடுச்சு. என் பையனுக்கு அந்த கல்யாணம் ஆகுது. அதுக்கே நான் கோயிலுக்கெல்லாம் போறதே கிடையாது. கோயிலுக்கு போனா பழைய
இல்ல இன்னும் பிள்ளை கல்யாணம் பண்ணலையா, பிள்ளை கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு கேட்கறான். அப்படின்னு கேட்டா அதனால பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணு. அப்ப கேட்கறது. அப்ப என்ன பண்றது, எனக்கு கோவம் வந்து நல்லா பேசுவேன். அதனால கோவிலுக்குலாம் நான் போறது கிடையாது, வெளியிலே ஜாஸ்தி நான் போறது கிடையாது. என்னால உடம்பு முடியல, இந்த மாதிரி ஒரு காமெடி போறதே கிடையாது. யாராவது என்ன கேட்டா எனக்கு போகணும் தான் வரும். ஆனா பொண்ணு காத்தும் செய்யாது இருக்குது. இன்னும் அவனுக்கு கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆயிட்டாலே எனக்கு பாதி ரிலீஃப் ஆயிடும். அது இன்னும் ஒண்ணும் ஆகல. நானும் பார்த்து விட்டாச்சு. போட்டேன் சொல்லணும், ஏதாவது சொல்லணும். பாத்துட்டு போலாம், மருந்து கொடுக்குறேன், சிம்டம்ஸ் உடனே தெரியும். ஆனா எனக்கு வந்து இருந்தா நல்லா இருக்கு, நல்லா நல்லா பழையபடி ஆக்டிவா இருக்கும். ஏன்னா நல்லா இன்னும் வேலையெல்லாம் செய்யும், கேட்டு போறேன். எத்தனை பேர் இருந்தாலும் சமைப்பேன், எல்லா வேலையும் செய்வேன் எல்லாம். இப்ப எனக்கு சாப்பாடு ஒருத்தர் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கு, ஒரு சாமா ஒருத்தர் கொண்டு கையில கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அங்க போனா யாரும் குடிச்சு கொண்டு விட முடியாது. ஏன்னா தள்ளுறது விழுந்து வேணும் அப்படின்னு விழுந்து கலந்தா அது இன்னும் கஷ்டம் இல்ல அப்படின்னு. அதனால அதெல்லாம் இல்லாத எழுந்து ஆக்டிவா இருக்கணும். அது எல்லாம் அந்த வைரஸ் இன்னும் இருக்குமாங்க, அது இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கும், அதுக்கு ஏதாவது சரி பண்ணலாம். சரி கொடுத்தாங்க. அவளா கூப்பிடலாமா? கூப்பிடும். நீங்க அவங்க என்ன சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க இன்ஸ்பராச்சு. இல்லையா அதெல்லாம் என்கிட்ட யார் இருந்தாலும் இதா இருந்தாலும் நான் சொல்லுவேன். நான் ஒத்துரு யோசனைதான் அவங்க செய்வேன். என் பொண்ணா இருந்தாலும் சரி, என் புருஷனா இருந்தாலும் எங்க வீட்டுக்காட்டியா நான் எங்களுக்கு எது மனசு சரின்னு பண்றதோ அவர்கிட்ட ஆக்கி விட்டுருவேன். சில விஷயம் நான் பண்றது அவருக்கு பிடிக்காது, அதை சொல்லும்போது எனக்கு இப்ப எப்படி இருக்குமா? என்ன அந்த கம்ப்ளைண்ட் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு? எனக்கு வந்து ஒரு மாதிரி கிட்டினஸ் இருக்கு, நடக்க முடியல, என்னால சாப்பிட முடியல. நான் ஒருவேளை சாப்பிட்டா ஒருவேளை சாப்பிட முடியல. எனக்கு நல்லா ஃப்ரீயா நடக்கணும், ஃப்ரீயா வேலை செய்யணும், நானே சமைச்சு நானே சாப்பிடணும். ஆமா, நான் ஊருக்கு போனமே, என் பையன் பாவம் ஹோட்டல்ல சாப்பிடுறான். அதனால ஏதோ அவன் கல்யாணம் ஆகல அப்படிங்கிற ஒரு சாப்பாடாவது நான் சமைச்சு போட்டு வேண்டாமா? என் பிள்ளைக்கு பாவம் கல்யாணம்லாம் ஆகல, அவனுக்கு சமைச்சு விட்ட போடுறது என் பையனுக்கு பாவம். நான் போவோம். இதெல்லாம் உண்மையா? இல்ல ஓனர் அங்க கூட அவ சில இதெல்லாம் சொல்றாளே, அதெல்லாம் அப்ப நம்ம மனசுக்குள்ள காத்தால எழுந்து அவரை நினைச்சு சொன்னா அவர் கேட்கிறார், உடனே வந்து பதில் சொல்றார், தீர்த்து வைக்கிறார் சொல்றாளே, அதெல்லாம் உண்மையா? ஏன் சிரிக்கிறேன்? இல்ல ஏன் கேக்குறீங்க? இல்ல கேட்க அவங்க இண்டிவிஜுவல் நம்பிக்கை தானே. இல்ல இப்போ எங்காவது ஒரு விஷயம் வந்துருந்தாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாங்க, ஒரு 4-5 பேர் வந்திருந்தாங்க, ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப நான் வந்து எனக்கு வந்து என்னோட பெரிய தப்பு என்னன்னா, யாரு சொன்னாலும் நம்பிக்கை. அவங்க வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு அப்ப எனக்கு கடன்லாம் இருந்தது. அவங்க எனக்கு கேட்டாங்க, எப்படி எனக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு, என் பிள்ளை இருக்கான், இன்னொரு பிள்ளை இருக்கான், ஆனா கொஞ்சம் கொடுக்கும் அப்படிதான் இருக்கு செய்து எவ்வளவு ஒரு 50,000 1 லட்சம் கிட்ட இருக்கு. எங்க வீட்டுல இதுலதான் வெறும் டிரான்ஸ்போர்ட் தான் போயிருக்கு, பிரைவேட்ல பொண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க வந்து எங்க மதத்துல சேர்ந்துருக்கோம், நான் இப்ப நாளைக்கே உங்களுக்கு வந்து என்னென்ன கடன் இருக்குன்னு சொல்லுவோம், எல்லாத்தையும் நாங்க கொடுத்துருக்கோம், நீங்க வந்து எங்க மதத்துல சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சாதாரண அப்போ உங்க மதத்துல சேர்ந்தா அப்ப இதெல்லாம் பணம் கொடுத்தா நான் திருப்பி கொடுக்க வேண்டாம், அதனால எதுவுமே நீங்க கொடுக்க வேண்டாம்
உங்களோட இதைய நாங்க சுமையை எப்படி வச்சுப்போம், எங்க கர்த்தரை தான் சொல்லிவிட்டார் அப்படின்னு சொன்னாரா. நான் சொன்னேன், இல்ல எங்க வீட்டுக்கார் வரவிட்டு நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எங்க வீட்டுக்கார் ராத்திரி வந்தார். இவதான் வந்துட்டு பையன் வந்தானா சொன்னா 2 பேரும் திட்டுனாங்க. யார் வந்தாலும் எது வந்தாலும் உடனே அவளை கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்றேன், வீட்டு விஷயம்லாம் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது, இவ்வளவு வயசாச்சு தெரியல, எதை யாரா சொல்றது தெரியும், இதெல்லாம் போய் வாட்ட சொல்றேன். இல்ல அவ கடன்லாம் தீர அப்படிதான் அவ சொல்லுவா. அதனால அப்புறம் மறுநாள் அவள்லாம் வந்தா, இல்லைங்க எங்க வீட்டுக்கார வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். இல்ல நீங்க எதுக்கு ட்ரீட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நான் அவ வரல, நானும் விட்டுட்டேன் அதோட. அதுக்குதான் கேட்டேன், அதெல்லாம் உண்மையா அப்படின்னு. மெட்ராஸ்ல அந்த மாதிரி வேற எந்த சிம்டம் உங்களுக்கு சரியாகணும், எது உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா தொந்தரவா இருக்கு, எது உங்களுக்கு பிரச்சனை இருக்கு? எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியல. சரி, நீங்க டாக்டருக்கு போனா கூட உங்களுக்கு என்ன பண்றதுன்னா எனக்கு சொல்ல தெரியாது. ஆனா எனக்கு பழைய உடம்பு இல்லை, இல்ல என்னால ஆக்டிவா ஒர்க் பண்ண முடியல. நான் ஒவ்வொரு பயில்வாங்க கிடையாது, ஆனா ஒரேடியா நான் நோஞ்சானு கிடையாது. ஓரளவுக்கு என்னோட குடும்பத்தை நான் மெயின்டைன் பண்ணிப்பேன். எங்க வீட்டுக்காரருக்கு போட்டு, என் பிள்ளைக்கு போட்டு, என் வீடு நீட்டா வச்சுட்டு நான் செஞ்சுப்பேன். என்னால அந்த ஹார்ட் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் வேலை செய்ய முடியாது. ஆனா சமையல் வேலை செஞ்சு பாக்குறது, வீட்டு போட்டு எல்லா வேலையும் நான் செஞ்சுப்பேன். எனக்கு அந்த வேலை ஆக்டிவா இருக்கு. யாராவது வீட்டுக்கு வச்சு வரான்னா கூட நான் சமைச்சு கொடுத்தா எல்லாம் நான் செய்வேன். என்னால அதெல்லாம் முடியும். ஏன்னா எனக்கு அதெல்லாம் ஒரு சந்தோஷமா இருக்கும். நான் பார்த்து 2 பேர் வராங்க, ஆனா எனக்கு ஒரு சந்தோஷமா செய்வேன். ஒன்றும் பிரச்சனை அந்த மாதிரி எனக்கு ஒரு சிவன் இருக்கு. நிறையாத என் உடம்புல ஒரு மாதிரி சிவன் இருக்கு. அதுதான் இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனையை வச்சுன்னு நம்ம எடுத்துக்கணும். நம்மளால யாருக்குமே எந்த ஒரு கதையே கிடையாது. எல்லாருக்கும் உங்களால கஷ்டம், எங்க வீட்டுக்கார கஷ்டம், எங்க குழந்தைங்களுக்கு கஷ்டம், எல்லாருக்கும் கஷ்டம். அப்படிங்கும்போது எதற்கு பல நாள் கஷ்டப்பட்டு, ஆனா அது மாதிரி எங்கனால யாரையும் செத்து போயிடுங்க அப்படின்னு சொல்றதுலயே எனக்கு தோணும் மனசு. அது வர சொல்ற எனக்கு பைத்தியம். சரி, நான் ஒரு டோஸ் தரேன். ஹோமியோ மெடிசன் வாயில போட்டு சப்பி சாப்பிட வேண்டியது. அதான் அந்த ஜீனி மாதிரி எங்க பெரியப்பா பண்ணிட்டு இருந்தேன். எங்க பெரியப்பா இப்போ ஒரு டோஸ் தரேன். உடல் அளவுலையும் உங்களோட இருக்கிற சிம்டம் ஏதாவது தொந்தரவு இருக்கா? இப்போ உட்காந்துருக்கீங்களா, ஏதாவது தெரியுதா? சொல்ல இப்ப உட்காந்துருக்கீங்களா, வேற ஏதாவது சிம்டம் வலியோ வேற ஏதாவது ஒண்ணு தரேன். இப்போ உட்காந்து ஒண்ணு தரேன். ஒரு டோஸ் தரேன். உடல் ஏதாவது சேஞ்ச் இருக்கா பாருங்க. உடம்பு தெரியுமா? தெரியும் தெரியும் தெரியும். இப்ப குடுக்குற ஒரு டோஸ் தரேன். உடல் அளவுலயும் மனசளவுலயும் ஏதாவது சேஞ்ச் இருக்கா? ஏன்னா எங்க பெரியப்பா அது பண்ணிட்டு இருக்காங்க. கைப்படாம வாயில போட்டு நாக்குல வச்சு அப்படியே நாக்குல வச்சீங்க, கொஞ்சம் கொஞ்சமா கரையும். ஹலோ, இருக்கீங்களா? எஸ், இருக்கோம். சொல்லுங்க. சொல்லுங்க, ஃபாஸ்டா ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா இன்னொரு கேஸ் சொல்லலாம், லைவ் கேஸ். ஹலோ, anger contradiction from okay, mood repulsive, sensitive to mocking னு ரூபிக் இருக்கா? sensitive to mocking னு ரூபிக் இருக்கா? மார்க்கிங் அக்ரவேஷன் ஒரு ரூபிக் இருக்கு. மார்க்கிங் ரிலேட்டடா அவங்க கிண்டல் பண்றது, நக்கலா பேசுறது அவங்கள பாதிக்குது.
ஓகே ஓகே. அதுக்கு வந்து ரூபிரிக் வந்து ஜஸ்டிங் ஜோக் cannot ஜஸ்டிங் சென்சிட்டிவ் டு அதான் ரூபிரிக். வேற வேற நான் ரெப்பர்ட்டி பண்ணதை ஷேரிங் போடட்டுமா? சார் நான் ரெப்பர்ட்டி பண்ணதை ஷேரிங்ல விடுறேன். இந்த விடுறேன் சார். ரெப்பர்ட் இருக்கா பாருங்க சார். நீங்க போட்டீங்களா? இல்ல நான் போடலான்னு பார்த்தேன். ஓகேவா? விசிபிளா இருக்கா? ஹலோ சொல்லுங்க சார். விசிபிளா இருக்கா? எஸ் சார் விசிபிள். சார் ஓகே ஓகே. ஜஸ்டிங் ஜோக் cannot வேறங்க ஆங்கர் கான்ட்ரடிக்ஷன். வேற சொல்லுங்க. ஆங்கர் கான்ட்ராடிக்ஷன்ஸ் ஆங்கர் கான்ட்ராடிக்ஷன் லீஸ்ட் ஸ்லைட் உடனே அதுல டீப்பா போறீங்க. ஓகே Loathing of ஓகே ஓகே. Quiet wants to be rest and tranquility desires. White want to be desire tranquility. ஆமா. பிறகு suicidal disposition despite suicidal disposition despair. despite ஓகே. சொல்றாங்கல்ல மாத்திரை. அப்புறம் அவ்வளவுதான் சார். அப்புறம் சீனி வேற ஏதாவது சொன்னீங்களே? லோத்திங் ஆஃப் லைஃப் சொன்னேன் நானு. அதான் சூசைடல் டிஸ்போசிஷன். loathing of life. அப்புறம் வேற சார் வேற யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல ஆ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன ரூபிரிக்? பர்டன் ஒரு ரூபிரிக் இருக்கு. ரஃபானஸ் fear becoming burden of. பிகம் பர்டன். burden of. வேற வேற டெலிஷன் புவர் ஹி இஸ். delusion poor he is. அப்புறம் பையனுக்கு மேரேஜ். சொல்லுங்க. பையனுக்கு மேரேஜ் எல்லாம் ரூபிரிக் இல்லையே. சொல்லுங்க சார். கரெக்டா தான் சொல்லுங்க சார். அபவுட் சில்ட்ரன். ஹலோ. anxiety about children. anxiety about children. ஓகே. அப்புறம் dullness after fever. dullness after fever அப்படின்னு இருக்காது. dullness heat after. Heat after. ஓகே. நெக்ஸ்ட். ஹலோ சமிகா மீரா தேவிகா. ஹலோ. பெனவலன்ஸ் எடுத்துக்கலாமா சார்? பெனவலன்ஸ் ஹெல்பிங் டெண்டன்சி. ஓகே சார். இதுல வந்து சார் ஜஸ்ட் 4 ஃபீலிங் சொல்லுங்க சார். நம்ம இதுக்கு முன்னாடி அதாவது பிரசன்ட் பிபிபி என்ன சார் இந்த கேஸ்ல? சார் இந்த கேஸ்ல பிபிபி என்னங்க சார்? யாரையும் டிபெண்ட் பண்ணாம அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க சார். அந்த அளவுக்கு அவங்க உடம்பு நல்லாகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. பாரமா இருக்க கூடாது. பையனுக்கு கல்யாணம் ஆகல. இல்ல என்ன கோர் ஃபீலிங்? அவங்களோட ஃபீலிங் என்ன? கோர் ஃபீலிங் நான் உடம்பு நல்லா இருக்கணும். அவங்க வந்து கிண்டல் பண்றது எனக்கு கோவம் வருது. அவங்க வந்து மார்க்கிங் பண்றது எனக்கு கோவம் வருது. ஓகே ஓகே. ஹலோ. மூட் ரிப்பல்சிவ் வரும். இதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் அவங்களே பாத்துக்கிட்டாங்க. இப்ப யாராலும் எதுவும் நம்ம வந்து யாருக்கும் இப்ப நம்ம வந்து இதாக கூடாது, பாரமாக கூடாதுன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. பாரமாக கூடாதுன்னு ஃபீல் பண்றாங்க. ஓகே ஓகே. fear becoming burden அது எடுத்துட்டாரு. அப்புறம் வேற முன்னாடி எல்லாமே நல்லா பண்ண எல்லா வேலையும் தன்னால முடிஞ்சது. எல்லாமே தன்னால செய்ய முடிஞ்சது. இப்போ தன்னால செய்ய முடியல. அதுதான் சார் அவங்க ஃபீலிங் எனக்கு தோணுது. டெலியூஷன் புவர் தான் மெயின் பீப்பிங் எனக்கு தோணுது சார். ஓகே. டெலியூஷன் புவர் சாப்டர்ல தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். வந்து எனர்ஜிக்கு ரிலேட்டட் ரூபிரிக் தானே இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதனால அது வந்து ஓகே. டெலியூஷன் புவர்ங்கிறது ஓகே. அதான் பிரசன்டிங் கம்ப்ளைண்ட்.
அதுதான் ப்ரிடாமினண்டா எனக்கு தோணுது. அது ரிலேட்டடா மத்த எல்லா சிம்டம்ஸும் அவங்களுக்கு சொல்றாங்கன்ற மாதிரி இருக்கு. சரி சரி சரி. இன்னும் ஒரு ப்ரிடாமினன்ட் மிஸ் ஆகுது, வேற யாரும் சொன்னீங்க? போஸ்டர் பிரகாட் எடுத்துக்கலாம் இந்த கேஸ்ல. அவங்க நடுவுல எங்க பெரியப்பா பண்ணாரு அப்படின்னு சொன்னது, அப்புறம் நான் இதெல்லாம் நல்லா பண்ணுவேன், எல்லா வேலையும் என்னால பண்ணுவேன், உதவி பண்ணுவேன் எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னது எடுத்துக்கலாம். போஸ்டர் பிரகாட் எடுத்துக்கலாம். என்ன பத்தி சொல்றாங்க, பெருமையா சொல்றாங்களா? ஓகே. மூடு ரிப்பல்சிவா? எப்படி சார் மூடு ரிப்பல்சிவ்? பழைய நிலைமைக்கு வரணுங்கிறதா? ஆமா சார். ஓகே. மூடு ரிப்பல்சிவ். ஓகே. வேற சார் லொகாசிட்டி இவங்களுக்கு ரொம்ப ப்ராமினன்ட்டா இருந்த மாதிரி இருந்தது. த்ரூஅவுட் தி கேஸ் டேக்கிங் கண்டினியூஸா பேசிட்டே இருந்தாங்க, கேப் விடாம. வெரி குட் வெரி குட். யார் சொன்ன பேரு? உங்க பேரு? மீரா சார். நல்ல அப்சர்வேஷன். எக்ஸ்ட்ரீம்லி லொகாசிஸ். வேற 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 என்ன ட்ரக் கொடுக்கலாம்? 1/2 hour முடிஞ்சிருக்கு. எவ்வளவு முடிஞ்சிருக்கு கேஸ்? 17 நிமிஷம். 17 நிமிஷம் கேஸ். கொஞ்சம் கேஸை விட்டு கொஞ்சம் டைவர்ட் ஆகி அவங்க லொகாசிட்டியா இருக்கிறதுனால, மீரா சொன்ன மாதிரி லொகாசிட்டியா இருந்ததுனால பக்கத்துல வந்து ஒரு கர்த்தர் கவனிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம் இருந்தது. அதுக்கு போயிட்டாங்க அவங்க. கொஞ்சம் அதை பிடிச்சி இழுத்து பிடிச்சி இந்த என்ன பிரசன்டிங் கம்ப்ளைண்ட் வந்ததுனால நின்றுச்சு கேஸ். இல்லைன்னா இன்னும் போயிட்டே இருக்கு. ட்ரக்கை கன்ஃபார்ம் பண்ணதுனால அந்த இடத்துல நிறுத்திக்கிட்டேன். சொல்லுங்க. இந்த ரெப்பட்ரேஷன் சார்ட்ல பாருங்க, நெக்ஸோமிகா, சல்ஃபர், பெல்ரோனோஸ், அமோனியம், லைகோ இதெல்லாம் வருது. எப்படி எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? இதாங்க மெயின். இப்ப நம்ம கேஸ் இருந்ததுனாலும் லைவா பாக்குறப்பையும் தனித்தனியா சொல்றப்பையும் பிரச்சனை இருக்கு, என்ன பிரச்சனை அப்படிங்கறது நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஹலோ, என்ன மருந்து கொடுப்பீங்க? எதுக்கு வெயிட்டேஜ் கொடுப்பீங்க சார்? ஹலோ சார், ப்ரீடாமினன்ட்டா இருக்கிறத ஆர்டர் அரேஞ்ச் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுங்க. சொல்லுங்க, நான் அப்படியே அரேஞ்ச் பண்றேன். எலிமினேட் போட்டுறேன். சொல்லுங்க சார். சார் லொகாசிட்டி கொடுக்கலாம் சார். சரி, லொகாசிட்டி எலிமினேஷன். ஓகே. பேர் ஆஃப் பர்டன் சார். பேர் ஆஃப் பர்டன் போட்டோம்னா எல்லாமே காலி ஆயிடும். ரெஃபைனஸ் மட்டும் தான் ஒரே ட்ரக். சார்ட்டே நிக்காது, அப்படியே நிக்கும், போயிடும். அதனால அதை போடக்கூடாது. சிங்கிள் ட்ரக்லாம் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கு பிற்பாடு தான் எலிமினேஷன் போடணும். அது போட்டீங்கன்னா அதே ட்ரக் தான் வரும். வேற ஆங்கர் கான்ட்ராடிக்ஷன்ஸ். ஆங்கர் கான்ட்ராடிக்ஷன். ஓகே. delusion poor he is. delusion poor he is. நெக்ஸோமிகா ஸ்டெமோனியம் வருது. போஸ்டர் சார். போஸ்டர் சார் எல்லாமே இருக்கு மேடம். போஸ்டர் பிரகாட் எல்லாம் இருக்கு இந்த கேஸ்ல. எது பிரிடாமினன்ட்? ஒரு பிரிடாமினன்ட் எல்லாரும் மிஸ் பண்ணிருக்கீங்க. இந்த பிரிடாமினன்ட் தான் போர் ஃபீலிங். அந்த ட்ரக்கோட போர் ஃபீலிங் அந்த பிரிடாமினன்ட் தான். ஒரு க்ளூ சொல்றேன். எதுக்கு மருந்து கேட்டாங்க அவன? மருந்து ஆக்டிவா ஆகணும், திருப்பியும் ஆக்டிவ் ஆகணும்னு மருந்து கேட்டாங்களா? சாகறதுக்கு மருந்து கேட்டாங்களா? சாகறதுக்கு. ஆக்டிவா இருக்கிறதுக்கு மருந்து அதிகமா கேட்டிருக்காங்களா? சாவறதுக்கு தூக்கு மாத்திரை கொடுங்க, ஸ்லீப்பிங் டேப்லெட். ஸ்லீப்பிங் தான் சார் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதான் சாகறதுக்கும் கேட்டுக்கிட்டேன். ஓகே. கம்ப்ளீட் ரெப்பர்ட்ல வந்து சூசைடல் டிஸ்போசிஷனுக்கு நெக்ஸோமிகாவும் வருது சார். ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். நல்லா ஒர்க் அவுட் பண்ணீங்க. மருந்து கொடுத்தது செப்பியா 30. ஆங்ஸைட்டி அபவுட் சில்ட்ரன் அது வந்து பிரிடாமினண்டா இருந்தது. திரும்ப திரும்ப வந்து இங்க வீட்டுக்கு வந்ததுனாலும் பொண்ணு வீட்டுக்கு வந்ததுனாலும் பையனை சமைச்சு போகணும் அப்படிங்கிறது பிரிடாமினண்டா இருந்தது. டெத் டிசையர், டெலுஷன், லாஃப்ட் அட், மார்க்ட் அட் பீயிங், டெலுஷன் புவர். இந்த கேஸோட பிரிடாமினன்ட் ஃபீலிங் டெஸ்பயர் அபவுட் ஹிஸ் மிசரபிள் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த வேதனையோட நான் இருக்கிறதுக்கு செத்தலாம், தூக்கு மாத்திரை போடுங்க, யாரும் கேட்டா தரமாட்டாங்க, இவ்வளவு வேதனையோட நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா. அது டல்னஸ், ஹீட் ஆஃப்டர். ஹீட் அப்படிங்கிறது மலேரியல் ஃபீவருக்கு அப்புறமேல உண்டான வீக்னஸ். அப்புறம் வந்து அஃபண்டட் ஈஸிலி போட்டுட்டு செப்பியா 31 டோஸ் கொடுத்தோம். வீடியோ வந்து பாஸ் பண்ணி வச்சிருக்கேன்.
மறுபடியும் ஷேர் பண்றேன். சார் கேக்குதாங்கிறது மட்டும் யாராவது ஒரு ஆள் மட்டும் சொல்லுங்க சார். எல்லாமே இந்த அரிசி ஓகேவா சார்? ஹலோ கூட அம்மா மாதெல்லாம் சேர்ந்து என்ன எதுக்கு இப்போ கொஞ்சம் ஓட விட்டேன். இதை தேவையில்லாத மருந்து கொடுத்ததுக்கு பிற்பாடு அவங்க பேசின வார்த்தைகள்லாம் இருக்கு. இப்போ மருந்து கொடுத்துட்டு அந்த ஸ்பாட் உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. மருந்து கொடுத்ததுக்கு பிற்பாடு கொஞ்ச நேரம் வந்து வெளியில நடந்துட்டு வாங்க, அந்த ஷிவரிங் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்றதுக்காக வெளியில நடந்து பார்க்க சொல்லி அனுப்பிச்சு விட்டுருந்தேன். அவ்வளவு கெட்டியஸ் இல்ல. எப்படிமா இருக்கு? முதல்ல நடந்து வச்சு அந்த கெட்டியஸ் அவ்வளவு இல்ல. அவ்வளவு இல்ல, குறைஞ்சிருக்கு. அந்த இது சிவரி இல்லவே இல்லை. சிவரி இல்லவே இல்லை. இல்ல மாதிரி இருக்கு. நீங்களே இப்ப நடந்து பார்த்தா எப்படி தெரியுது? நீங்க நடந்ததுக்கு இப்ப நடந்த வித்தியாசம் இருக்கா? அதான் சொன்னேன். முதல்ல நடக்கிறப்போ தட்டுற மாதிரி இருக்கும், இப்ப அது இல்ல. இல்ல சரி சரி அவ்வளவுதான். என்ன அப்சர்வ் பண்ணீங்க சார்? 30 நிமிஷத்துல கேஸ் ஓவர். நடுவுல மருந்து கொடுத்தாச்சு, 15 நிமிஷம் ஆகுது. நடுவுல கேப் விட்டு அதுக்கப்புறமேல அப்சர்வ் பண்ணதுல என்ன சொல்லியிருக்காங்க சார்? என்ன ரெஸ்பான்ஸ்? பிரைமரி ஆக்ஷன் என்ன நடந்திருக்கு சொல்லுங்க. ஷிவரிங் இல்ல. ஃபர்ஸ்ட் வரும்போது ஷிவரிங்கோட இருந்தேன், இப்ப இல்ல. வீக்னஸ் கம்மியா இருக்குன்னாங்க சார். நடக்க முடியுது அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம மருந்தோட பிரைமரி ஆக்ஷன் கண்டிப்பா பார்த்தாச்சு. செகண்டரி ரெஸ்பான்ஸ் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஒரு ஃபாலோ அப் ஒன்று, ஒரு 1 மந்த் நடுவில் அது ஒரு ஃபாலோ அப் மட்டும் ஒன்று பார்த்துருங்க. சார் கேக்குதா பாருங்க சார். எப்படி இருக்கீங்க? மாத்திரை சரியா கொடுங்க. நேற்றுதான் ஒரே வரி, உட்கார முடியாது. இவ்வளவு நாளா ஒண்ணும் இல்ல, லூஸ் மோஷன் எல்லாம் போல, ஜுரம் எல்லாம் வரல, ஊரின் தான் போச்சு. இருமிது, தும்மல் வரும். ஒரு வாரத்துல இருமல் தும்மல் தான் வந்தது. வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சளியெல்லாம் வரல. ஷிவரிங் சொன்னீங்களா? அதெல்லாம் இல்ல. நடமாட்டம் எப்படி இருக்கு? வேலையில எப்படி செய்றீங்க? வேலையெல்லாம் செய்யல, நடமாடுறேன். அந்த ஒரே களைப்பா இருக்கு. அது அவ்வளவு இல்ல. களைப்பு இன்னைக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஏன் நல்லா வேலை செய்யணும். நான் நாளைக்கு வியாழன் ஊருக்கு போறேன். சரி, நான் கொடுத்தேன். அந்த கோவம்லாம் எப்படி இருக்கு இன்னைக்கு? அந்த ஒரு வாரத்துல எப்படி இருக்கு? நீங்க சொல்லுங்க, இடமாயிடக்கூடாது. கோவம்லாம் அவ்வளவு வரல. இல்ல இல்ல, அந்த மனசுல நீங்க சொன்னீங்களே அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது சொன்னீங்களே, அதெல்லாம் இருக்கு, அவ்வளவு இல்ல. இப்ப இந்த ஒரு வாரத்துல எதுவும் உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வந்துச்சா? இல்ல.
இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னீங்களே, ஒரு விரட்டியா சொன்னீங்களே, அது எப்படி இருக்கு அந்த ஒரு மாசத்துல அந்த ஒரு வாரத்துல? அது இல்ல இல்ல எப்பாவது ஒரு சமயம் வருது. ஃபீவர் எதுவும் வந்ததா? நடக்கிறீங்களா? நடக்கிறேன். நடக்கிறேன் கொஞ்சம் ரொம்ப நடக்கிறேன். ஏடி நடக்கிறேன்னு சொன்னேன். இல்ல நீங்க தான் சொல்லுங்க. ஏய் இவளுக்கு தெரியும் பாக்குறாள்ல. படுத்துக்கிறது என்ன சொன்னீங்களா? எப்படி இருக்கு? படுத்துப்பேன் மத்தியானம் சும்மா, அப்புறம் ஏழுக்கு வாசல் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருப்பேன், அப்புறம் இப்படி நடப்பேன். சரி, இல்ல நான் கேக்குறது ஒரு வாரத்துக்கு முன்னாடி உள்ளதுக்கு இப்ப இந்த ஒரு வாரத்துக்கு பரவாயில்ல. என்ன ஃபாலோ அப்ல 1 வீக் ஃபாலோ அப்ல என்ன நோட் பண்ணீங்க சார்? சொல்லுங்க. ஹலோ சார், கொடுத்து வச்சு ரிசல்ட் இருந்தது மட்டும் முக்கியம் இல்ல சார், ஃபாலோ அப்ங்கிறது முக்கியம். என்ன அப்சர்வ் பண்ணீங்க சொல்லுங்க. சூசைடல் டிஸ்போசிஷன் இல்ல சார். நம்ம பிசிக்கல் சிம்டம் மட்டும் கேட்கல, என்ன காரணத்துக்காக கொடுத்துருக்கோமோ அது பேலன்ஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறது பாக்குறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபாலோ அப்ல அதை நான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமேல இல்ல அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஷிவரிங்கே இல்ல வந்ததுக்கு இல்ல. வீக்னஸ் ஓரளவுக்கு நல்லாவே, பிசிக்கல் வீக்னஸ் வந்து நல்லாவே சேஞ்ச் இருக்கு. குழப்பம் குறைஞ்சிருக்கு சார். என்ன சார்? ஒரே குழப்பமா அந்த குழம்பிக்கிட்டே இருந்தாங்களா? ஓகே ஓகே சார். ஓகே சார், இன்னொரு கேஸ் பார்க்கலாமா? ஒரு அக்யூட் கேஸ் பார்க்கலாமா இல்ல இந்த கேஸ் டிஸ்கஸ் பண்ணுவோமா? சொல்லுங்க, யாராவது ஒரு சொல்லுங்க. இன்னொரு கேஸ் பார்க்கலாம்னா அந்த கேஸை டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். இந்த கேஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே சொல்லுங்க. ஹலோ, வேற என்ன டவுட் என்ன சொல்லுங்க சார். எனர்ஜி ரிலேட்டட், எனர்ஜி லாஸ் ஆஃப் எனர்ஜி ரிலேட்டட் ரூப்ரிக்ல வேற ஏதாவது டவுட், இந்த கேஸ்ல ஏதாவது டவுட், அப்ளிகபிலிட்டியில ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க. இல்ல இன்னொரு கேஸ் பார்க்கலாம் அப்படின்னாலும் பார்க்கலாம். இந்த கேஸ் நம்ம ரெபட்ரைஸ் பண்ணும்போது நக்ஸ்வாமிகா வந்தது. பேஷண்ட் நார்மலா இரிட்டபிலிட்டி இருக்கும்போது நக்ஸ்வாமிகா தான் தோணுச்சு. அப்புறம் நீங்க எடுக்கும்போது எல்லா ரூப்ரிக்கும் செப்பியா இண்டிகேட் ஆகுது. அதுதான் ஒரு டவுட். அதான் ஒண்ணு, அதுல பிபிபி மிஸ் ஆயிருக்கு. பிபிபிங்கிறது மிஸ் ஆயிருக்கு. அந்த டெஸ்பயர் அபவுட் மிசரபிள் எக்ஸிஸ்டன்ஸ் மிஸ் ஆயிருக்கு. டெலூஷன் லாஃப்லர்ட் மார்க்ரெட்டுங்கிறது மிஸ் ஆயிருக்கு. கொஞ்சம் அதாவது கரெக்டா நீங்க அப்சர்வ் பண்ணி கரெக்டா அந்த ஹிட் த ரைட் டார்கெட் மிஸ் ஆனிச்சு அப்படின்னா, அந்த ஷூட்டிங் பாயிண்ட் மிஸ் ஆகிறப்ப வந்து ரிலீஃப் இருக்காது. நக்ஸ்வாமிக்கா கொடுத்துருந்தது அப்படின்னா ரிசல்ட் இருக்காதா அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி ரிசல்ட் டெம்பரரியா இருந்து கூட மறுபடியும் செப்பியா தேவைப்பட்டிருக்கலாம். அந்த வேற ஏதாவது ஸ்டேட் வந்திருக்கலாம். இல்ல சார், அது ஏன் அதை எடுத்தீங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன் எடுத்தங்கிறது சொல்லுவோம். ஓகே, நாங்க எல்லாருமே 90% பேர் இந்த ரூபிக்ஸ் சொல்லியிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் வேற ரூபிக்ஸ் போட்டிருக்கீங்க. எல்லாருமே நெக்ஸ்ட் நீங்க சொல்லிடுவோம் சார். சார் ஒண்ணும் இல்ல சார், ஆங்ஸைட்டி அபவுட் சில்ட்ரன்ல நக்ஸ்வாமிகா இல்ல. நீங்க நான் வந்து நக்ஸ்வாமிகா ஏன் வராது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஆங்ஸைட்டி அபவுட் சில்ட்ரன்ங்கிறது வந்து ஒரு 4-5 தடவை சொல்லியிருக்காங்க சார். நீங்க நோட் பண்ணா தெரியும். பையனுக்கு எந்தெந்த வார்த்தைகள் நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கலாம்னு தெரியல. பையனுக்கு கல்யாணம் ஆகல, கோயிலுக்கு போனோம்னா பையனுக்கு கல்யாணம் ஆகலன்னு இல்ல, அவ்வளவு வயசாயிடுச்சு இன்னும் கல்யாணம் ஆகல, அதுதான் கவலை. அங்க வீட்டை விட்டுட்டு வந்திருக்கேன், பையனை வந்து விட்டுட்டு வந்திருக்கேன், பையனுக்கு வந்து யாரு சமைச்சு போடுவா, நான் ஒருவேளைனாச்சும் அந்த ஃபீலிங் பாத்தீங்களா அவங்க சொல்றப்ப ஒரு அழுக வருது அவங்களுக்கு. அந்த ஃபீலிங்க்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது வெறும் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கிடையாது சார். ஹவு ஹி ரியாக்ட், அது அந்த சொல்றப்ப எப்படி அந்த விதம் இருக்கு பாருங்க. அது முடிஞ்சதுன்னா கூட நான் பாஸ் பண்ணி காட்டுறேன். பையனுக்கு வந்து
மேரேஜ் ஆகல, பையனுக்கு நான் ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஃபீலிங் வந்து நக்ஸ்வாமிக்கா கிடையாது. வேற சார், டெத் டிசையர்ங்கிறது காமனா அவங்க சொன்னது சார். அது மாதிரி வந்து டெலூஷன் லாஃப்ட் அட் மார்க்ட் அட் பீயிங் எடுத்திருக்கேன். அந்த சென்சிட்டிவிட்டியை அஃபண்டட் ஈஸிலின்னு மாத்திக்கிட்டேன், அவ்வளவுதான். வேற என்ன சார் உங்களுக்கு டவுட் இருக்கு? அதான் கேட்கலாம். நீங்க தான் நேரடியா கேஸ பாத்திருக்கீங்க. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல தான் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் சார். கேஸ் வந்து நீங்க தான் எல்லாருமே பார்த்தாச்சு. எல்லாரும் பார்த்தா ஆமா சார். டவுட்லாம் எதுவும் இல்லைங்க சார், நல்லா இருக்குங்க சார். ஏன்னா நீங்க சொல்ற தெரியல. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? எடுத்த ரூபிரிக் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஹலோ, இன்னும் வரல சார். ஹலோ, கிளியரா இல்ல சார். பரவாயில்ல. கிளியரா இருக்கா? ஓகேவா? அதான் இந்த கேஸ்க்கு நீங்க ஆங்ஸைட்டி அபவுட் சில்ட்ரன்ங்கிறது மெயின் ஃபீலிங், பிளஸ் அதோட நீங்க கம்பைன் பண்ற வேண்டிய விஷயம் வந்து டெத் டிசையர். அதுதான் வந்து இன்டர்னல் நம்ம இருக்கே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சார். ஹலோ ஹலோ சார், இங்க சூசைடல் டிஸ்போசிஷன் போடாம டெத் டிசையர்ஸ்ன்றதுக்கு ஏன் போட்டிருக்கீங்க சார்? டெத் டிசையர் அப்படிங்கிறதுமா இருக்கவே விரும்பல அப்படிங்கிறது ஜெனரல் ரூப்ரிக்கா எடுத்துக்கிட்டோமா. இது மெயின் ரூப்ரிக் வந்து டெஸ்பேர் அபவுட் மிசரபிள் எக்ஸிஸ்டன்ஸ். அதுதான் வந்து மெயினான ரூப்ரிக். இந்த கோர் ஸ்டேட்டுக்கான உண்டானது. அதாவது டெத் டிசையர்ங்கிறது பிராட் ரூப்ரிக். மெயின் வந்து டெஸ்பேர் அபவுட் ஹிஸ் மிசரபிள் எக்ஸிஸ்டன்ஸ்ன்றத மெயின். அதாவது இந்த வேதனையோட இந்த இதோட நான் இருக்கிறதுக்கு விரும்பல அப்படிங்கறத மெயின். சூசைட் பண்ணனும்னு சொல்லவே இல்லையே, சாகணும்னு தான சொல்றாங்க. சாகணும்னு தான் சொன்னா, சூசைட் பண்ணனும் அப்படிங்கற சொல்லல. அதனால தான் ஜெனரலா எடுத்துக்கிட்டது. ரைட். ஓகே. இது போனா நல்லா இருக்கும் அவ்வளவுதான். சார், அதே மாதிரி ஆங்ஸைட்டி அபவுட் லவ்ட் ஒன்ஸ்னு ஒரு ரூப்ரிக் இருக்குதானே சார்? ஆங்ஸைட்டி அபவுட் லவ்ட் ஒன்ஸோட இங்க சில்ட்ரன் தான மெயின். அவங்க சில்ட்ரனே சொல்லிட்டாங்கல. இல்ல சார், லவ்ட் ஒன்ஸ்னா அப்ப அதுல வந்துட்டு என்னெல்லாம் வந்துட்டு பேரண்ட்ஸ், ஹஸ்பண்ட் அந்த மாதிரி எல்லா ரிலேஷன்ஷிப்பும் வரதுதான் வந்து நம்ம லவ்ட் ஒன்ஸ். ஆமா. இங்க வந்து சில்ட்ரன்ங்கிறது அவங்க பையனை பத்தி தான் கவலை அப்படிங்கறப்ப அப்ப வந்து உங்களுக்கு ட்ரக் ஃபில்டர் ஆயிடுதுல, 12க்குள்ள தான் வந்துருது. ஓகே சார். ஓகே சார், கேக்குதா? இதுதான் ஃபீலிங். சொல்லுங்க. இது சார் மெயினா வந்து அவங்க வந்ததே வந்து போஸ்ட் மலேரியல் வீக்னஸ்க்கு தானே. அந்த போஸ்ட் மலேரியல் வீக்னஸ்க்காக வந்திருந்தாலும் அவங்களுடைய ஃபீலிங்க்கு தான் மெடிசன் கொடுத்தது. அதாவது வந்து போஸ்ட் மலேரியல் வீக்னஸ் வந்து டல்னஸ் ஹீட் ஆஃப்டர்ங்கிறது ஒரு ரூபிக்ல வந்துருது. பட் அதை தாண்டி உண்டான ஃபீலிங் வந்து எவ்வளவு தூரம் போயிருக்காங்க பாருங்க. அதாவது டல்னஸ் ஹீட் ஆஃப்டர்னா இதுக்கு பிற்பாடு வந்து எனக்கு டயர்டா இருக்கு அப்படிங்கிற வார்த்தையோட நிக்கல இங்க கேஸ். அந்த கேஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே போயிட்டு இருக்கு. நம்ம வந்து ஒன்னும் அன்இன்டரப்டட் பேஷண்ட் வெர்ஷன் மட்டும் தான் எடுத்திருக்கோம். உங்களுடைய ஃபீலிங்கை சொல்லு என்னன்னு நம்ம சொல்லல. அப்ப வந்து இட் இஸ் ஏ கிளாசிக்கல் பிக்சர் ஆஃப் செப்பியாவோட பிக்சர் அப்படியே வரிசையா சொல்லிடுச்சு. இன்னொரு ரூப்ரிக் கூட போடலாம், லேசினஸ் மூவ்மெண்ட் வித் டிஃபிகல்ட்டி. செப்பியா ஒரே ட்ரக். அதாவது இது அப்படியே வந்து ஒரு செப்பியாவோட பர்சனாலிட்டி பிக்சர் அக்யூட் ஸ்டேட்ல அந்த செப்பியாவோட பர்சனாலிட்டி அப்படியே வந்துருது. டல்னஸ் ஹீட் ஆஃப்டர் செப்பியா ஒரு ட்ரக் தான். அது ஒரு ட்ரக் ஒரு இதை வச்சு போனீங்க அப்படின்னா சில சமயம் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கரெக்டா நீங்க எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணி நீங்க வந்து மருந்தை மாத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதையும் தாண்டி அவங்களுடைய சென்சிட்டிவிட்டி இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஃபீலிங் வந்து சொல்றாங்க ஆங்ஸைட்டி அபவுட் சில்ட்ரன். இது எல்லாத்தையும் கவர் பண்ற ட்ரக் வந்து கரெக்டா செப்பியாவா இருக்கு. பாருங்க வந்து டல்னஸ் ஹீட் ஆஃப்டர்ங்கிறது வந்து இட் இஸ் ஏ ஸ்டேட். எல்லாத்துக்குமே அப்போ வந்து ஃபீவர் வந்ததுன்னா மருந்து ஒரே மாதிரி தான் வருமா அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஸ்டேட்டே பாருங்க, டெஸ்பேர் அபவுட் மிசரபிள் எக்ஸிஸ்டன்ஸ் பிபிபி, ஆங்ஸைட்டி அபவுட் சில்ட்ரன்ங்கிறது பிபிபி, சென்சிட்டிவிட்டி லாஃபிங் அஃபண்டட் இது 3 பிபிபி. இது 3 போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ட்ரக் வரும். இதுல இப்படி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாது. டெலூஷன் 4ங்கிறது வந்து சப்போர்ட்டிங் ரூப்ரிக். அது வந்து மேலே சொல்லியிருக்காங்க. அதை விட வந்து இம்பார்ட்டன்ட் வந்து ஆங்ஸைட்டி அபவுட் சில்ட்ரன்ங்கிறது ப்ரிடாமினண்டா இருக்கு. வேற சார்
ஹலோ இந்த கேஸ்ல டவுட் இல்ல. ஆ நான் ஆல்ரெடி நம்ம குரூப்ல ஒரு கேஸ் ஒருத்தர் ஷேர் பண்ணிருந்தாங்க, நீங்களும் அதுக்கு ஆன்சர் பண்ணிருந்தீங்க. டெலிஷன் பெர்சிக்யூட்டட் இஸ் ட்ரக் சொல்லல, ஆனா ரூபிக்ஸ் மட்டும் போட்டிருந்தீங்க. ம் அதுலதான் டவுட் இருக்கு. இப்ப நாங்க புரிஞ்சுக்கிட்டது ஒரு இன்னொரு ரூபி அந்த பேஷண்ட் சொல்லுவாங்க இந்த மாமியார் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு. நான் அதை வந்து எப்படி எடுத்துக்கிட்டேன்னா பல்செட்ல நான் அதை பற்றி சொல்லும்போது பல்செட்ல வந்தது. அதுல ஒரு ரூபிக் வந்து டெலிஷன் அவர்சன் ஒரு ரூபிக் வந்தது. அதுல பல்செட்ல மட்டும்தான் இருந்தது. அதை எடுக்காம நீங்க ஒரு ரூபிக் சொல்லியிருந்தீங்க. அதை எப்படி நம்ம கன்சிடர் பண்றது? பேஷண்ட் வெர்ஷன் நம்ம தமிழ் டைப் பண்ணியிருந்தாங்க. பேஷண்ட் வெர்ஷன் அந்த ஆசிக் சொன்ன கேஸா? ஆசிக் சொன்ன கேஸா? ஆமா ஆமா, நீங்களும் அந்த இல்ல கேஸுக்கு வந்து இது பண்ணிருந்தீங்க. என்ன ரூபிக் வேணும்? ஒரே நானும் எடுத்துக்கிறேன். டெலிஷன் பர்சிக்யூட்டர்னா வந்து வேதனைப்படுறது, கஷ்டப்படுத்துறது, கண்டினியூஸ், அது இன்ஜூர்டு பீயிங்க்கு உண்டான அதை விட அதிகமான வேதனை, மன வேதனைப்படுறதுங்கிறது பர்சிக்யூட்டட். என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அப்படிங்கிறது பர்சிக்யூட்டட் தான். அதுல டெலிஷன் அந்த மாமியார் வந்து பிடிக்கல எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்களை பார்க்கவே பிடிக்கல, வெறுப்பா இருக்குன்னு சொன்னாங்க. அதை நான் வந்து டெலிஷன் மைண்ட் பர்சன்ஸ் அவர்சன் டு அன்அக்கௌண்டபிள் டிஸ்லைக்ஸ் எடுத்துக்கிட்டேன் நானு. ஆனா அதை அப்படியே எடுத்துக்க கூடாது. அதுதான் ஆக்சுவலா சூட் ஆகிற மாதிரி இருக்கு அந்த பேஷண்ட் சொன்னதுக்கு. அதாவது மேக்சிமம் வந்து என்ன ரூபிக் எடுத்துக்கிட்டீங்க? மைண்ட் பர்சன்ஸ் அவர்சன் டு அன்அக்கௌண்டபிள் டிசையர். அதுல பல்செட்ல மட்டும் தான் இருக்கு. ஒரே ஒரு மைண்ட். அதாவது ஒரு ட்ரக் எடுக்கிறதுல என்ன பிரச்சனை வரும்னா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஃபியர் பிகமிங் ஆஃப் பர்டன் அப்படி போட்டு ரஃபைனஸ் கொடுக்கறதோ, டல்னஸ் ஹீட் ஆஃப்டர் போட்டு செப்பியா கொடுக்கறதோ பிரச்சனை கிடையாது. அது எக்ஸாக்ட் ஃபீலிங் இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. கரெக்டான மருந்து இல்லை அப்படின்னா மாட்டிக்குவீங்க. அப்ப சப்போர்ட்டிங் ரூபரிக்ங்கிறது எல்லா கேஸுமே தேவை. இந்த சப்போர்ட்டிங் ரூபரிக் இருந்ததுனா தான் வந்து ஒரு கரெக்டா வந்து அந்த ஹிட் த ரைட் டார்கெட்ங்கிறது கரெக்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓபியத்துக்கு ஃபியர் எக்ஸ்ட்ராவேகன்ஸ் அப்படின்னு கொடுத்தா அதிகமா இருக்குங்கிறத விட இன்டிஃபரன்ஸ் டு சஃபரிங்கா இருந்து அலர்ட்னஸ் ஆகி ஃபியர் எக்ஸ்ட்ராவேகன்ஸ் வந்தது அப்படின்னா இது வந்து ஒரு 3 தீமோட வந்தது அப்படின்னா நீங்க ஓபிஎம் கொடுத்தா கன்ஃபார்மா கேட்கும். சும்மா அதிகமா இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டு ஓபிஎம் கொடுக்கலாம் அப்படின்னா அது கேட்காது. அதே மாதிரி வந்து சிங்கிள் ட்ரக் ரூபரிக்க நீங்க கேர்ஃபுல்லா எலிமினேட் பண்ணணும். சிங்கிள் ட்ரக் ரூபரிக்க கான்ஃபிடண்டா இருந்ததுன்னா கொடுங்க, கண்டிப்பா கேட்கும். பட் தப்பா கொடுத்துட்டீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சிங்கிள் ட்ரக் ரூபரிக்க கேர்ஃபுல்லா எடுக்கணும். என்ன ரூபரிக் நீங்க சொல்லுங்க? மைண்ட் பர்சன் அவர்சன் டு அன்அக்கௌண்டபிள் டிசையர். மைண்ட் பர்சனா? பர்சன் அவர்சன் டு பர்சன் அன்அக்கௌண்டபிள் டிஸ்லைக்ஸ். அந்த ரூபரிக் எடுத்தேன். அப்புறம் அந்த ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கூடவே இல்ல, அவர் பாட்டு வராரு போறாருன்றத ஹெல்ப்லெஸ்னஸ் ஃபீலிங் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஜென்ரலா பாத்தீங்கன்னா சொன்ன பெயின் தாங்க முடியலன்னு சொல்றதுலாம் பெயின் ஸ்பீக்கிங் ஸ்கிரீமிங் சவுட்டிங் வித் பெயின் வித்னு எடுத்துக்கிட்டேன். 3 போடும்போது பல்செட்ல மட்டும் இண்டிகேட் ஆச்சு. ஆக்சுவலா நம்ம கிளாசிக்கலா பண்ணும்போது நிறைய ரூப்ரிக்ஸ் எடுப்போம். அப்ப ஏதாவது 1-2 மிஸ் ஆகும். இப்ப இந்த ROH கொஞ்சம் ஃபாலோ பண்ண பிறகு எக்ஸாக்டா அந்த பேசிக் சொன்ன வேர்டை மட்டும் அதை பார்த்து ரூப்ரிக் சர்ச் பண்ணி எடுக்கும்போது இது 3மே கவர் ஆச்சு. அதனால இது சூட் ஆகாது. அந்த கேஸ்க்கு நீங்க பல்செட்ல கொடுக்குறீங்க, ஓகேவா? இதுல நான் என்ன இப்ப ROH பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தப்பு அப்படின்னு சொல்றேன்னா, வாட் இஸ் த ஃபீலிங் ஆஃப் த பேஷண்ட்? ரொம்ப டென்ஷன் ஆகுது அப்படிங்கறத பல்செட்ல எங்க கவர் ஆகுது? டென்ஷன் ஆகுதுன்னு சொல்றாங்கல்ல, இண்டிக்னேஷன் இருக்குல்ல அந்த இடத்துல, ஆங்கர் ஃப்ரம் இன்ஜஸ்டிஸ் இருக்குல்ல, அதுதான் ஃபீலிங், அதுதான் கோர். இந்த கேஸுக்கு கோர் என்ன அப்படின்னா, நான் வந்து எந்த விதமே நான் எல்லா வீட்டு வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறேன், என் வீட்டு வேலையே செய்யல அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவம் இருக்கு. அது ஒரே ட்ரக் இருக்கு பாருங்க, டைரக்டா அவர் சொன்ன வெர்ஷனுக்கு அப்படியே இருக்கு பாருங்க. ரொம்ப டென்ஷன் ஆகுது இன்னைக்கு, இவங்க இவ்வளவு பண்றாங்க அப்படிங்கிறது இரிட்டபிலிட்டி இண்டிக்னேஷன் வித், இதான் கரெக்டான அது போட்டீங்கன்னா ஸ்டாஃப் சேக்கரியா ஒரே ட்ரக் இருக்கு, அது போட்டீங்கனால மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரே ட்ரக்ல போனதுனால மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு ஆங்கர் ஃப்ரம் இன்ஜஸ்டிஸ் தானே, ஆங்கர் ஃப்ரம் இன்ஜஸ்டிஸ்ங்கிறதா இண்டிக்னேஷனுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல, நான் தான் எல்லா வேலையும் செய்யறேன், அவங்க செய்யறதா சொல்றாங்க அப்படிங்கிறது இண்டிக்னேஷன். அவங்கள பார்த்தாலே எரிச்சலா வருதுங்கிறது இரிட்டபிலிட்டி. அப்ப இரிட்டபிலிட்டி பிளஸ் இண்டிக்னேஷன் வித்
கரெக்டாவே ஒரு ரூபிரிக் இருக்கு, ஸ்டாஃபிசேக்ரியா தான் ஒரே ட்ரக். பட் அதை கொடுத்தாலும் இந்த ஒரு கேஸுக்கு இது ப்ரிடாமினண்டா இருந்தா மட்டும்தான் ஸ்டாஃபிசேக்ரியா கொடுத்தா கேட்கும். இதை தாண்டி எது வேலிட் ஆகுது அப்படிங்கிறது வந்து கேஸ் யார் எடுத்தாங்களோ அவங்க கையில தான் இருக்கு. அதனாலதான் நான் வந்து கேசஸ்ல என்னென்னலாம் ரூபிரிக் வரலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் தான் போட்டிருந்தேன். பிரசன்ட் ப்ரிடாமினன்ட் ஃபீலிங் பேஷண்டோட கேஸ் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து எடுக்க முடியும். நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு ஸ்டேஜ்ல ஆர்ஓஹெச் எடுக்கும்போது கண்டிப்பா ஒரு 3 ரூபிரிக் எடுத்தா அந்த 3 ரூபிரிக்கும் கவர் ஆகிறது கரெக்டான ட்ரக்கா இருக்கும் அப்படின்றது. அப்படி வராது. அதுதான் என்னுடைய டவுட். ட்ரக்கோட கரெக்டான எசன்ஸ் ஃபீலிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேஷண்டோட ஃபீலிங்கையும் ட்ரக்கோட ஃபீலிங்கையும் மேட்ச் பண்ண வேண்டியது உங்களுக்கு கண்டிப்பா முக்கியம். அதுதான் சொன்னனே உங்களுக்கு, நான் சொல்லியிருப்பேன் பிகினிங்ல கேஸ் டேக்கிங்ல நிறைய டிஃப்ரெண்ட் அப்ரோச் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் இது சொல்லியிருக்கேன். மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் நீங்க சொல்றது இட் இஸ் ஏ மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். 1+1 2 அப்படி போட்டும் கேட்கும். ஒரு சில விஷயத்துல ஃபீலிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு சில விஷயத்துல ஜஸ்ட் கால்குலேஷன் மட்டும் ஒரு 3 ரூபிரிக்க போட்டா அந்த ட்ரக் வரும். உங்களுக்கே தெரியாம அந்த ட்ரக் வரும். அந்த ட்ரக் கொடுத்தா கேட்கும். மேக்சிமம் ஃபீலிங்க்கு உண்டான ட்ரக் வந்து கன்ஃபார்மா வந்து நீங்க ஹிட் த ரைட் டார்கெட் கரெக்டா அடிக்கலாம். வேற ஓகே, இது என்னோட டவுட் கிளியர் ஆயிடுச்சு சார். ஆக்சுவலா அந்த கேஸ்ல நான் மெயினா பார்த்தது வந்து சார், அவங்க அவங்க மாமியார் மூலம் உங்களுக்கு கோவம் அதுவும் அது அதிகமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹஸ்பண்டுடைய கேர் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதுதான் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு மெயினா அந்த கேஸ்ல நான் பார்த்தது சார். அப்படி சொன்னோம்னா பர்சன் அப்படி கேர்ஸ் டு டிசைட் டு பீங் போட்டா பல்செட்ல கூட வரலாம். அந்த கேரிங்க வேணும் அப்படின்னு நினைக்கிறது கூட பல்ஸ் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன இதை விட என்ன பிரசன்டிங் கம்ப்ளைண்ட்காக வந்தாங்க சார்? ஹலோ, பெயின் சார். பெயின், அதோட எக்ஸ்பிரஷன் என்ன, ஃபீலிங் கேட்டிங்களா? சார் தாங்க முடியல, பெயின் தாங்க முடியல. அது எப்படி சொல்றேனே தெரியல, அந்த அளவுக்கு வலிக்குது அப்படிங்கிறது தான். என்ன பண்ணாலும் பெயின் இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு. என்ன சொன்னாங்க அது எக்ஸ்பிளைன்? ஆக்சுவலா அவங்க சொன்னதை வந்து உட்காந்து வந்து என்ன பண்ணுன்னு கேட்டோடனே முதுகு வலி தாங்க முடியல, எப்படி சொல்றதுன்னே தெரியல, அந்த வலி அந்த அளவுக்கு வலிக்குது. அதுக்கப்புறத்துல இருந்து அவங்க அடுத்தடுத்து இந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. மெயினா வந்தது வந்து பேக் பெயின். ஓகே ஓகே, மருந்து கொடுத்துட்டீங்களா ஏற்கனவே? செப்பியா கொடுத்துருக்கு சார். ஓகே, என்ன ரிசல்ட் எது இருக்கா? நாளைக்கு வருவாங்க சார். சரி ஓகே, பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே. நம்ம பார்த்ததுல செப்பியா ஸ்டாஃபிசேக்ரியா அதெல்லாம் வருது. ஸ்டாஃபிசேக்ரியா தான் மெயினா வந்து ஸ்டெஃபியா. அதனால தான் நான் வந்து வெறும் ரூபிரிக் மட்டும் போட்டேன். ஏன்னா உங்களுக்கு பிரிடாமினன்சி உங்களுக்கு தானே தெரியும். ஸ்டெஃபியாவும் ஸ்டாஃபிங்கிறது இருக்கு. ஆனா என்னால வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியும், அந்த இண்டிக்னேஷனை கவர் பண்ற ட்ரக் மட்டும் தான் சரி பண்ண முடியுங்கிறது. ஓகேங்களா? ஓகே சார். அந்த இண்டிக்னேஷனை டச் பண்ற ட்ரக் மட்டும் தான் இந்த கேஸை வந்து ஓபன் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் வந்து பிரிடாமினண்டா சொல்றாங்க. அதுதான் அந்த கோவங்கிறது தான் பிரிடாமினன்ஸா இருக்கு. அதே சமயத்துல எஸ்கே பட்டம் 2 ஃபேமிலிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அதுலயும் ஸ்டாஃபியும் இருக்கும், செப்பியாவும் இருக்கும். பட் 2 இது இருக்கு. ரெண்டுத்தையும் நீங்க வந்து மைனூட் டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுத்தா போதும். இந்த இன்ஜஸ்டிஸ் இது வராது சார். இன்ஜஸ்டிஸ் கேனாட் சப்போர்ட், அது ஒரு பிராட் ரூபிரிக் தான். அதை விட இன்ஜஸ்டிஸ் கேனாட் சப்போர்ட்ல வந்து ஆங்கர் இருக்கா? இன்ஜஸ்டிஸ் கேனாட் சப்போர்ட்னா அநியாயத்தை வந்து ஏத்துக்க முடியல, நியாயத்தை தான் ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற இடத்துல ஆங்கர் கிடையாது. ஆனா நீங்க சொல்ற வேர்டுல பாருங்க ஆங்கர் இருக்கு. அப்ப ஆங்கர் இன்ஜஸ்டிஸ் வந்து இண்டிக்னேஷன் கரெக்டா இருக்கும். நீங்க சொல்லுங்க அதை பார்த்தாலே எரிச்ச வருதுங்கிறாங்க. அந்த வந்து இதை விட ஜஸ்டிஸ் கிடைக்கிறது நேர்மை வந்துருதா? ஓகே சார். தேங்க் யூ. ஹலோ
சார் செப்பியா பிக்சரை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? செப்பியா பிக்சர். ஓகே. செப்பியா ஜெனரல் பிக்சர் வந்து செப்பியா வந்து அக்யூட் ஸ்டேட்ல நான் பார்த்தது அப்படின்னா 2 வரியில கேஸ் முடிக்கலாம். பசி இல்ல, கேக்குதா? இருக்கேன் சார். பசி இல்ல படுத்தா போதும் அப்படின்னா செப்பியா. பெட் டிசைர் டு ரிமைன் இன், பெட் டிசைர் டு ரிமைன் இன் எஸ்பெஷலி மார்னிங், டெலூஷன் புவர், செப்பியா. பாலு சொன்ன மாதிரி இதான் செப்பியாவோட ஃபார்முலா. ஓகேங்களா? மேக்ஸிமம் ஃபீலிங்ல டெஸ்பேர் அபவுட் ஹிஸ் மிசரபிள் எக்ஸிஸ்டன்ஸ், லேசினஸ், மூவ்மெண்ட் வித் டிஃபிகல்டி, இதெல்லாம் காமன்லி ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்டு ரூபிக். கேர்ஃபுல் ஆஃப் டொமஸ்டிக் அஃபேர்ஸ், அதே மாதிரி சூசைடல் டிஸ்போசிஷன், மிசரபிள் எக்ஸிஸ்டன்ஸ், இதெல்லாம் வந்து காமனான செப்பியா, செப்பியாவோட தீம். அதே மாதிரி ஃபியர் ஜாயின்ஸ் ஆர் வீக், டெலூஷன் ஆஃப் ஒரு ரூபிக் ஒன்று இருக்கும். நெக்லெக்டட் ஹீஸ்லயும் இருக்குன்னு நினைக்கிறேன். டெலூஷன் ஹீஸ் நெக்லெக்டட். காமனா யூஸ் பண்ற ரூபிக் வந்து பெட் டிசைர் டு ரிமைன் இன் அனரெக்சியா நர்வஸ், டெலூஷன் புவர். ஓகே சார். பசியே இல்ல, டயர்டா இருக்கு, படுத்தே கிடக்குறேன் அப்படின்னா செப்பியா. ஓகே. அது காலையில எந்திரிக்க முடியல அப்படின்னா எஸ்பெஷலி செப்பியா, பெட் டிசைர் டு ரிமைன் இன் மார்னிங். சார் ஏன் பிறந்தனே தெரியல, எதுக்கு இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்றது என்ன ரூபிக் சார்? மிசரபிள் எக்ஸிஸ்டன்ஸ் எடுக்கலாமா? ஏன் பிறந்தனே தெரியல, ஏன் பிறந்தனே தெரியல, எதுக்கு இருக்குன்னே தெரியல. எதுக்கு இருக்குன்னே தெரியலையவா? ஆமா. சரி, இது மிசரபிள் எக்ஸிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாமா சார் ரூபிக்? எடுக்கலாம். எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கறது இருக்கிறது தானே. டெஸ்பேர் இருக்கணும். டெஸ்பேர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா எடுத்துக்கலாம். ஓகே. ஏன் இருக்கணும் அப்படிங்கறத வந்து கொஞ்சம் அழுத்தணும். அந்த டெஸ்பேர் வந்து அந்த ஸ்டேட்ல இருக்கணும். எக்ஸிஸ்டன்ஸ்ங்கிறது உயிர் வாழ்றது, இருக்கிறது, ஏன் வாழணும், ஏன் இருக்கணும் அப்படிங்கிறது எக்ஸிஸ்டன்ஸ். வேற சார் இந்த வலி இருக்கும்போது செத்து போயிடலான்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்கன்னா அது எப்படி சார் எடுத்துக்கிறது? ஆங்கிஷ், டெத் டிசையர், ஆங்கிஷ்ன்றது ஒரு ரூபிக். ஜென்ரலா அதாவதுமா இதுல வந்து பெலடோனா போல போய் மாட்டிக்க கூடாது மேக்ஸிமம் கேஸ். ஓகே. டெத் டிசையர் ஆங்கிஷ் ஃப்ரம் அப்படின்னு போட்டீங்கன்னா அக்வனைட், பெல், காஸ்டிகம் இருக்கா? தெரியுதா? இதான் இது வந்து காமன் ரூபிக். இந்த ட்ரக் வந்து பெலடோனாவோட சப்போர்ட்டிங் ரூபிக் இருக்கணும். உதாரணத்துக்கு பெலடோனாவோட சப்போர்ட்டிங் ரூபிக் சொல்றோம் பாருங்க. வலி தாங்க முடியல, செத்தெல்லாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வலினால கை கால் இழுத்துருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, பெலடோனா கொடுக்கலாம். ஓகே சார். சப்போர்ட்டிங் ரூபிக் இருக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா தான் வந்து கரெக்டா இருக்கும். இல்ல அப்படின்னா இதோட சேர்த்து ரொம்ப டயர்டா இருக்கு, எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னா டெலூஷன் புவர் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணீங்கன்னா பெல் தான் வரும். ஆங்கிஷ் ஆக்சுவலா அந்த பேஷண்ட் ஆனஸ் இச்சிங் வித் பர்னிங் ஓட வந்தாங்க சார். அந்த ஃபுல்லா பெரினியம் ஃபுல்லா பர்னிங் பீரியட்ஸ்க்கு அப்புறமா அதான் அவங்களோட மெயின் கம்ப்ளைண்ட். அந்த இச்சிங் இருக்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, அந்த எரிச்சல் எப்படி இருக்கப்போ அந்த டைம்ல செத்து போயிடலாமான்னு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சார். இதுதான் அவங்க மெயினா சொன்னது. ஓகே ஓகே. வேற வேற அடிஷனலா இன்னும் கொஞ்சம் போய் பாத்தீங்களா கேஸ்க்கு? ரொம்ப அக்யூட்டா அவங்க அந்த இச்சிங்னால உட்கார முடியாம ஒரு மாதிரி ரொம்ப இதா இருந்தாங்க சார். இவ்வளவுதான் சொன்னாங்க. எனக்கு அப்போதைக்கு ஆர்ஓஹெச் படி எனக்கு டக்குன்னு வரல சார். நான் சல்ஃபர் 30 கொடுத்துருக்கேன் சார். பட் ரிசல்ட் எப்படி வரும்னு தெரியல எனக்கு. ஓகே ஓகே. அதாவது இந்த கேஸ்ல வந்து இந்த டெத் டிசையர் ஆங்கிஷ் ஃப்ரம்ங்கிறது தான் கரெக்டான பிபிபின்னு இருக்குன்னு வச்சுங்க. ஓகே சார். தைரியமா பெல் கொடுங்க கேட்கலாம். ஆனா அது பிபிபியா இருக்கணும். ஓகே சார்.
டெத் டிசையர் ஆங்கிஷ் ஃப்ரம்ங்கிறது ப்ரிடாமினன்சியா இருக்குன்னு வச்சுங்க. ரொம்ப ப்ரிடாமினன்சியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். ஓகே சார். பட் அது ப்ரிடாமினன்சியா இல்லைன்னா அதர் சப்போர்ட்டிங் ரூபிக் தேவைன்னு சொல்றேன். அதை மட்டும் வந்து ஏமாந்துடாங்கன்னு சொல்றேன். ஓகே சார். ஓகே வேற தேங்க்யூ சார். சார் இன்னொரு டவுட் சார், செப்பியால இப்போ காலையில எந்திரிக்க முடியலனாவே மோஸ்ட்லி செப்பியாவா தான் இருக்கும்னு சொன்னீங்க சார். அது எப்படி செப்பியால கனெக்ட் ஆகுது சார் அந்த சிம்டம்? ஸ்கிரீன் தெரியுதா? இப்பதான் சார் ஸ்கிரீன் ஷேரிங் வந்துடுச்சு. ஷேரிங் என்ன ரூபிக் பாருங்க. பெட் desires to remain in morning. அவ்வளவுதான். செப்பியா இருக்கா? ஓகே சார். வேற சார் ராஜேந்திரன் சார். ஹலோ சார், முடிச்சிரோமா சார்? சொல்லுங்க. கேட்கட்டும் கேட்கட்டும். ஹலோ, வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கேளுங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் செஷன்ல பாத்துக்கலாம். ஹலோ ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ ஹலோ கேளுங்க சார். கேட்குது சொல்லுங்க சார். ஒரு கால் பிளடர் ஸ்டோனுக்கு ஒரு லேடி வந்தாங்க சார். அவங்க வந்து சொன்னது என்னன்னா, ஒரு பொண்ணுன்னு சொன்னா எனக்கு பிடிக்காது. அதாவது அவங்க வீட்டுக்கார் சொன்னாலும் அவங்க அப்பா சொன்னாலும் ஒரு பொண்ணுன்னு சொன்னா எனக்கு பிடிக்காது, எனக்கு கோவம் வரும். நீ ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொன்னா பிடிக்காது. சரி, அது என்ன சார்? அதுக்கு என்ன சார் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்களா? ஆமா சார். அது என்ன ரூபிக்ஸ்? இல்ல, முதல்ல நீங்க அவங்கள்ட்ட என்னன்னு கேளுங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேளுங்க, இன்னும் கொஞ்சம் கேஸ் உள்ள போகும். அதான் ஒரு பொண்ணு சொன்னா அவங்க வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி, இழிவுபடுத்துற மாதிரி, மட்டன் தட்டுற மாதிரி. மட்டன் தட்டுற மாதிரின்னு எடுத்துங்க. டெலியூஷன் டெஸ்பைசிங்னு இருக்கு. டெலியூஷன் லுக்டு டவுன் அப்பான் இருக்கு. டெலியூஷன் இஸ் லுக்டு டவுன், கேவலமா பாக்குறாங்க. டெலியூஷன் டெஸ்பைஸ்ட் அப்படின்னு இருக்கு. அதாவது அந்த இன் டெப்த் உள்ள போகணும். அப்படின்னாங்கிற வேர்டு போட்டீங்கன்னா அது உள்ள போயிடும் இந்த கேஸ். ஓகே. அதுக்கு மேல வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணோம்னா வந்து அந்த ரூபிக் கிடைக்காது. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். ராஜேந்திரன் சார். ஓகே, வேற ஏதாவது உங்களோட கேஸ்னா ஷேர் பண்ணுங்க, அதுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.